பெரிய வெங்காய சட்னி. இந்த சட்னி பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வீட்டில் வைக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த சட்னி. 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, இது ரெண்டத்தையும் ரஃப்பாக நறுக்கி எடுத்துக்கங்க. நான் சொல்கிற அளவு 4 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். அடுப்பை பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. பருப்பு செவந்தது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி சேர்த்துக்குங்க. காரத்துக்கு இந்த சட்னிக்கு பச்சை மிளகா தான் சேர்க்கணும். நான் 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயை ரொம்ப போட்டு வதக்காமல் தக்காளியில் இருக்கிற அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதங்கினா போதும். பார்க்கும்போதே தெரியும் வெங்காயம் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி பதத்தில் இருக்கும். அந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கடலை சேர்த்துக்குங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஆற வைங்க. ஆற வைக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். அந்த சமயத்தில் மிக்சியில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிக்கிங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் குறவரப்பாக ரவை பதத்தில் இருக்கிற மாதிரி அரைச்சிங்க. அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். தாளிப்புக்கு எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து சட்னியில் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள்.